Hello friends, assalamu alaikum. Hope you all are doing good. இன்னைக்கு ஒரு ஸ்வீட்டான ஒரு ரெசிபி தான் பார்க்க போறீங்க. இந்த ரெசிபியை பத்தி சொல்லணும்னா ஸ்பெஷலா மிடில் ஈஸ்ட்ல இருக்கக்கூடிய ஆட்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து ஜுப்னியாத்னு சொல்லக்கூடிய ஒரு ரெசிபி தான். இது வந்து கொமனா பார்த்தீங்கன்னா வந்து மிடில் ஈஸ்ட்ல ஸ்பெஷலா வந்து சவுதியில பார்த்தீங்கன்னா வந்து எந்த ஒரு ஃபங்க்ஷனா இருக்கட்டும், பார்ட்டியா இருக்கட்டும், முக்கியமாக இஃப்தார் டைமில் கூட இந்த ரெசிபியை வந்து கொமனாகவே இங்கே நம்மளுக்கு பார்க்கலாம். பட் இந்த ரெசிபியும் லுக்கைமாத்துன்ற ரெசிபியும் கம்ப்ளீட்டாகவே டிஃப்ரெண்ட்டான ரெசிபிஸ் தான். பட் நீங்கள் இதை பார்த்தோன்னே நீங்கள் ஜஸ்ட் கன்ஃபியூஸ் ஆகிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வந்து லுக்கைமாத்தோ தெரியாதுன்னு. பட் இந்த ரெசிபியும் லுக்கைமாத் ரெசிபியும் கம்ப்ளீட்டாகவே டிஃப்ரெண்ட் மெத்தட், டிஃப்ரெண்ட் டேஸ்டான ஒரு ரெசிபி தான். நான் ஆல்ரெடி என்னோட சேனலில் வந்து லுக்கைமாத் ரெசிபியை நான் ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்கை கொடுக்குறேன், அதிலே நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம கூட வந்து பார்த்திங்கன்னா இஃப்தார் டைமுக்கு மட்டும் இல்லாமல் ஈத் டைம், பார்ட்டி டைம் எதுக்குனாலுமே வந்து சூட் ஆகக்கூடிய இந்த ரெசிபியை வந்து நம்மளை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ பார்க்கறதுக்கு லாஸ்ட் வரைக்காட்டி இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஜுப்னியாத் ரெசிபியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து சிம்பிளான ப்ரோசஸ் தான், குயிக்காகவே செஞ்சிடலாம். நான் எனக்கு வந்து ஃபஸ்ட்டுக்கு பிளெண்டர் ஜார் எடுத்திருக்கேன். அதுக்கு ஒரு 1/2 கப் மாதிரி வார்ம் வாட்டர் சேர்த்துக்கோங்க. அதோடைய ஒரு 1 டேபிள் ஸ்பூன் சுகர், 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் அண்ட் 3 டேபிள் ஸ்பூன் மில்க் பவுடரையும் சேர்த்துக்கோங்க. இதுக்கே ஒரு 1 எக்கையும் வந்து இந்த பிளெண்டர் ஜாரில் சேர்த்துக்கோங்க. இதுக்கு ஸ்பெஷலாக நம்ம சேர்க்க போகிறது பார்த்திங்கன்னா வந்து சீஸ் தான் சேர்க்க போகிறோம். சீஸ் வந்து நீங்கள் எந்த வெரைட்டி சீஸாக இருந்தாலும் பரவாயில்ல, இந்த மாதிரி ஒரு 3 பீசஸ் மாதிரி எட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம அரபிக்கில் வந்து நார்மலாக சொல்லுவாங்க ஜுப்புன்னு சொல்லும்போது சீஸுன்னுவாங்க. ஸோ இந்த ரெசிபியை வந்து சீஸை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய ஒரு ரெசிபி தான். ஸோ அதனால தான் இந்த ரெசிபிக்கு வந்து நம்ம சீஸ் ஒரு 3 பீசஸ் மாதிரி எட் பண்ணுறோம். சீஸ் இல்லைன்னா நம்ம சீஸ் ஸ்ப்ரெட்டெல்லாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, ஸோ அது மாதிரி இருந்தால் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் மாதிரி சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா பிளெண்டர் பண்ணி எடுத்துருவோம். ஸோ இந்த சைடில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு பவுலில் ஒரு 2 கப்ஸ் ஃப்ளார் சேர்த்துருக்கேன். அது கூட ஒரு 1 டீஸ்பூன் ஈஸ்ட்டும் 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடரும் சேர்த்துருக்கேன். நான் இதுக்கு வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் சால்ட் மாதிரி சேர்த்துருக்கேன். ஸோ அந்த வீடியோ வந்து நான் ஷூட் பண்ணிடலான்னு நினைக்கிறேன். ஸோ அதனால நீங்கள் ஒரு 1/2 டீஸ்பூன் சால்ட்டையும் இதோடய சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம பிளெண்ட் பண்ணி வச்சுருந்த அந்த சீஸ் மிக்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதை இதோடய சேர்த்துக்கொள்வோம். நம்ம அந்த சீஸ் மிக்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதை இந்த ஃப்ளாரோடய சேர்த்ததுக்கு முன்னாடி வாட்டர் எதுவுமே சேர்க்காம நம்ம அந்த மிக்ஸ்லேயே வந்து இந்த டோ வந்து செஞ்சு எடுத்துடணும். டோட கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா வந்து நம்ம அந்த கையில் ஒட்டாத ஸ்டேஜ்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி கையில் ஒட்டாத மாதிரி எடுத்துக்கோங்க. நார்மலாக சம்டைம்ஸ் வந்து நம்ம சேர்க்கக்கூடிய எக் கொஞ்சம் பெருசாக இருக்கலாம், இல்லாட்டி சிறுசாக இருக்கலாம். அதில் வந்து கொஞ்சம் இந்த டோ வந்து ஸ்டிக் ஆகிற மாதிரி இருந்தால் அதுக்கு ஒரு 1 டேபிள் ஸ்பூனோ இல்லாட்டி அதை குறைச்சோ வந்து கொஞ்சம் சேர்த்து கையில் ஒட்டாத பதமாக எடுத்துக்கோங்க. டோவை செஞ்சதுக்கு பின்னாடி ஒரு 45 மினிட்ஸ் மாதிரியே வந்து நான் ரெஸ்ட்டில் விட்டுருந்தேன். நம்ம ஈஸ்ட் சேர்த்துருக்கோம் இல்லையா, ஸோ அது கொஞ்சம் டபுள் சைஸுக்கு வந்ததுக்கு பின்னாடி நான் மற்ற ப்ரோசஸை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இந்த டோவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம கையில் ஸ்டிக் ஆகாமல் தான் எடுத்துருக்கோம். பட் இருந்தாலுமே வந்து நீங்கள் ஃப்ளாரை யூஸ் பண்ணியே வந்து இதை நல்லா ரோல் பண்ணி எடுத்துருங்க. ஏன்னா நம்ம அந்த ஷேப்பை வச்சு கட் பண்ணுறதுனால நீங்கள் ஃப்ளார் யூஸ் பண்ணால் அது ஸ்டிக் ஆகாமல் இருக்கும். ஸோ எல்லா சைடுமே ஈவனாக இருக்க மாதிரி நல்லா ரோல் பண்ணி விட்டுடுங்க. டோட திக்னஸ்ன்னு பார்த்தீங்கன்னா வந்து மிச்சம் ஜாஸ்தியாலாம் திக்னஸாக எடுத்துடாதீங்க. ஏன்னா நம்ம ஈஸ்ட்டும் ஆட் பண்ணியிருக்கோம், பேக்கிங் பவுடரும் ஆட் பண்ணியிருக்கிறதுனால நம்ம ஃப்ரை பண்ணும்போது அது சைஸும் வந்து கொஞ்சம் பெருசாகும். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் மேக்ஸிமம் மிச்சமே தின்னா இல்லாமல் நம்ம சப்பாத்தியை கொஞ்சம் நீங்கள் பெருசாக எடுத்தீங்கனாலே போதும். நான் உங்களுக்கு இந்த ஷேப்பை கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு திக்னஸாக காட்டிடுறேன். நான் இந்த ஷேப்பை கட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து இந்த நொசல்ஸ் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் பாட்டிலில் லிட்டோ எது சரி உங்களுக்கு தேவையான சைஸில் மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணி செஞ்சுக்கோங்க. பட் இந்த ரெசிபியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் சின்னதாக இருந்தால் பார்க்கறதுக்கு க்யூட்டாக இருக்கும், நம்ம சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும். ஸோ சைஸை வந்து பார்த்தீங்கன்னா வந்து சின்னதாகவே கொஞ்சம் சூஸ் பண்ணிக்கோங்க. நான் வீடியோவில் காட்டுற மாதிரி இந்த திக்னஸில் மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்துனீங்கனாலே போதும்.
உங்களுக்கு வீடியோ பார்த்தா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நான் இந்த மாதிரி திக்னஸில் எடுத்திருக்கேன்னு. ஸோ இந்த மாதிரி திக்னஸில் எடுத்துட்டு ஒரு ட்ரேயில் ஃப்ளார் ஆட் பண்ணியே வந்து இது எல்லாத்தையுமே செப்பரேட் பண்ணிக்கோங்க. நம்ம எல்லாத்தையுமே கட் பண்ணதுக்கு பின்னாடி தான் நம்ம ஃப்ரை பண்ணுறதுக்கே ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ பெட்டர் வந்து எப்பயுமே வந்து எல்லாத்தையுமே கட் பண்ணிட்டு பின்னாடியே நீங்கள் ஃப்ரை பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் நொசிலை யூஸ் பண்ணி ஷேப்பாக கட் பண்ணுறதுக்கு பின்னாடி ரெஸ்ட்டாக இருக்க டோவை வந்து நான் இந்த ஸ்கேர் ஷேப்பில் மாதிரி கட் பண்ணிக்கொள்கிறேன். ஷேப்புன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைமண்ட் ஷேப்போ இல்லாட்டி ஸ்கொயர் ஷேப்போ இல்லாட்டி இந்த மாதிரி சர்க்கிள் ஷேப்போ எதுனாலுமே வந்து உங்களுக்கு தேவையான மாதிரி நீங்கள் ஷேப்பை வந்து டிசைட் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து எல்லா ஷேப்பையுமே கட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ ஒரு சைடில் பார்த்தீங்கன்னா வந்து நான் ஆயிலை கொஞ்சம் மீடியம் ஹீட்டில் வச்சு ஹீட் பண்ணியிருக்கேன். இந்த ரெசிபியை ஃப்ரை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வந்து ஆயிலை வந்து ஜாஸ்தியாக நீங்கள் ஹீட் பண்ணிடாதீங்க. ஜாஸ்தியாக ஹீட் பண்ணிங்கன்னா நீங்கள் இதை ஆட் பண்ணும் போதே வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த அவுட் சைடு வந்து ஃபுல்லாகவே வந்து டக்குன்னு வந்து ப்ரௌன் ஆகிரும். ஸோ பெட்டர் வந்து எப்போயுமே வந்து மீடியம் ஹீட்டில் நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சே ஃப்ரை பண்ண பாருங்கள். உங்களுக்கு பார்த்தாலே புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் வந்து நம்ம இந்த ஷேப்பை வந்து நம்ம ஆயில் எட் பண்ணும் போதே வந்து அது ஷேப்பு வந்து குயிக்காகவே சேஞ்ச் ஆகிரும். ஸோ இந்த ப்ராசஸை பண்ணது பார்த்தீங்கன்னா வந்து அவ்வளோ ஜாஸ்தி டைமெல்லாம் எடுக்காது. நீங்கள் ஆயிலில் போட்டதுக்கு பின்னாடியே குயிக்காகவே வந்து ஃப்ரை ஆயிரும். மற்ற இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு இது இன்ட்ரெஸ்டான ஒரு பாட்டும் தான் வந்து ஏன்னா அது அந்த நம்ம ஷேப் எட் பண்ணோடனே வந்து அது நல்ல போல்ஸ் மாதிரி சேஞ்ச் ஆகும் இல்லையா. ஸோ எப்பயுமே வந்து இந்த ரெசிபி செய்யும் போது எனக்கு இந்த ஸ்டேஜ் வந்து முக்கியமாக விருப்பமான ஒரு ஸ்டேஜும் தான். இந்த ரெசிபியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் ஃப்ரை பண்ணும்போது கையை விடாமல் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. ஏன்னா வந்து அந்த போல்ஸ் மாதிரி இருக்கிறதுனால அது ஹெவியும் இல்லாததுனால குயிக்காகவே டேர்ன் ஆகி வந்து ஃப்ரை ஆகாது. ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம ஸ்பூனை விட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருந்தோன்னா அது ரெண்டு சைடுமே வந்து நல்லா கோல்டன் ப்ரௌனுக்கு வந்து சேஞ்ச் ஆகி வந்துடும். ஸோ இந்த மாதிரி கலர் வந்ததுக்கு பின்னாடி இமீடியட்டாகவே பேன்லேருந்து ரிமூவ் பண்ணிடுங்க. பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து லுக்கைமாத் மாதிரியான ஒரு ரெசிபி தான், பட் கம்ப்ளீட்டாகவே டிஃப்ரெண்ட்டான மெத்தடும் இல்லையா. ஸோ நான் ரெஸ்ட்டாக இருக்கக்கூடிய கட் பண்ணியிருந்த இந்த ஷேப்ஸை வந்து நான் ஃப்ரை பண்ணியே காட்டிடுறேன். மிட்லீஸ் இருக்கக்கூடிய மோஸ்ட்லி எல்லா ஸ்வீட்ஸுமே பார்த்தீங்கன்னா வந்து இஃப்தார் டைமுக்கு மட்டும் இல்லாமல் எந்த டைமுக்குமே வந்து சூட் ஆகக்கூடிய ரெசிபீஸாக தான் இருக்கும். அது பார்ட்டியாக இருக்கட்டும் இல்லாட்டி ஈதாக இருக்கட்டும் எந்த ஸ்பெஷல் டேஸுக்குமே வந்து இந்த மாதிரி ரெசிபி வந்து எங்கேயுமே நம்ம பார்க்கலாம். ஸோ நம்மளும் வந்து இந்த இஃப்தார் டைமுக்கு மட்டும் இல்லாமல் ஈத் டைமுக்குனாலும் கூட இந்த மாதிரி ரெசிபீஸ் வந்து உங்களுக்கு நம்ம செஞ்சு சேவ் பண்ணால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவுமே இருக்கும். ஸோ நீங்களும் இந்த ரெசிபி இஃப்தாருக்கு மட்டும் இல்லாமல் ஈத் டே கூட கொஞ்சம் செஞ்சு பாருங்கள், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருக்கும். பட் இந்த ரெசிபியை பொறுத்த வரைக்கும் என்னன்னா பார்த்தீங்கன்னா வந்து எங்களுக்கு மேக்ஸிமம் ஒரு 1 டே வச்சு தான் சாப்பிடலாம். ஸோ நீங்கள் ஈதுக்கு செய்கிறதா இருந்தால் நீங்கள் முந்தின நாள் நைட்டே வந்து செஞ்சிங்கன்னா ஈத் டே ஃபுல்லாக வச்சு உங்களுக்கு சாப்பிடலாம். ஏன்னா வந்து இந்த மாதிரி ரெசிபிஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எங்களுக்கு கொஞ்சம் மிச்சம் ஜாஸ்தி நாள் வச்சு சாப்பிட முடியாது. ஸோ அதனால ஒரு மேக்ஸிமம் 1 டே தான். ஸோ உங்களுக்கு ஈஸியாக சர்க்கிள் ஷேப்பில் கட் பண்ணி வச்சுருந்த எல்லா ஜுபுனியாத்தையுமே வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன். நெக்ஸ்ட் வந்து நம்ம ஸ்கேரை கட் பண்ணியிருந்தோம் இல்லையா, ஸோ அதையுமே வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துடுறேன். ரெண்டு சைடுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. ரெண்டு சைடுமே வந்து நல்லா கோல்டன் ப்ரௌனுக்கு வந்ததுக்கு பின்னாடி இமீடியட்டாக பேன்லேருந்து ரிமூவ் பண்ணிடுங்க. நம்ம ஸ்கேர் ஷேப்பில் கட் பண்ணியிருந்த ஜுபுனியாத்து வந்து பார்த்திங்கன்னா வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஃப்ரை ஆகியாச்சு. இதையுமே வந்து நான் பேன்லேருந்து ரிமூவ் பண்ணிடுறேன். நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருந்த ஜுப்னியாத் எல்லாமே வந்து நல்லா பர்ஃபெக்டாக நல்லா கோல்டன் ப்ரௌனுக்கு வந்திருக்கு. நம்ம இதை சர்வ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா வந்து இதை மட்டுமே வந்து நம்ம ஸ்ட்ரைட்டாக சர்வ் பண்ண மாட்டோம். இதுக்கு நம்ம டாப்பிங்காவோ இல்லாட்டி டிப்பிங்காவோ வந்து நம்ம சுகர் சிரப் அப்படி இல்லைன்னா கண்டென்ஸ் மில்க் இது சரி எட் பண்ணி தான் நம்ம இதை சர்வ் பண்ணுவோம். நான் இது கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா வந்து நான் ஆல்ரெடி வீட்டில் செஞ்சு வச்சது சுகர் சிரப் இருந்தது, அதால் கொஞ்சமாக நான் வந்து டாப்பிங்காக ஆட் பண்ணிக்கொள்கிறேன். அதோடய பார்த்திங்கன்னா வந்து கண்டென்ஸ் மில்க் வந்து ஸ்ட்ரைட்டாகவே நீங்கள் மேலே டாப்பிங்காகவே ஆட் பண்ணாலே போதும். கண்டென்ஸ் மில்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதுவுமே அதுக்கு சேர்க்க தேவையில்லை. நீங்கள் ஜஸ்ட் கேன் ஓப்பன் பண்ணி நீங்கள் மேலால் டாப்பிங் ஆட் பண்ணாலே போதும்.
அப்படி இல்லைன்னா இன்னொரு மெத்தட் இருக்குது. என்னென்னா நீங்கள் செப்பரேட் பவுலில் ஒன்றில் சுகர் சிரப், இன்னொன்று கண்டன்ஸ் மில்க், இது ரெண்டையுமே நீங்கள் வச்சிங்கன்னா நம்ம தேவைப்படும் போது அதில் டிப் பண்ணி சாப்பிடவும் முடியும். பட் நம்ம ஜாஸ்தி க்ரௌட் இருக்கும்போது அது கொஞ்சம் சூட் ஆகாத விஷயம் இல்லையா? ஏன்னா நம்ம எல்லாருமே டிப் பண்ணி சாப்பிட்றது கொஞ்சம் ஹைஜீனிக்காகவும் இருக்காது. பட் நம்ம ஜாஸ்தி க்ரௌட் இருக்கிறதால இந்த மெத்தடே உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஜஸ்ட் டாப்பிங்காக எட் பண்ணிவிட்டு நீங்கள் சர்வ் பண்ணாலே போதும். ஃப்ரை பண்ணி எடுத்த ஜுபுனியாத்தை நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணியும் காட்டியிருக்கேன். ஜஸ்ட் நல்ல பலூன் ஷேப்புக்கு அந்த சீஸ் அண்ட் மில்க் அதோடய சேர்த்து நம்ம கண்டன்ஸ் மில்க்கு சேர்ந்து வரும்போது ஒரு நல்ல டேஸ்ட்டை கொடுக்கக்கூடிய ஒரு ரெசிபி தான். நீங்கள் வீட்டில் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த ரெசிபி அந்த மில்க் டேஸ்ட்டோடு சேர்த்து அந்த கிறிஸ்பியாக இருக்கிறதுனால இன்னுமே ஸோ கட்டாயம் இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஒப்பீனியனையும் என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. See you soon with another vlog. Thank you.